ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன, நம்ம வெளியே போயிட்டு இந்த கவரிங் செயின் வாங்கி வச்சுருக்கிறோம். அது வெளியே போய் நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 200-300 கிட்டே செலவாகும். அது நம்ம வீட்டிலே இருந்து ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும், வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா சூப்பராக பாலிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது 2 எலுமிச்சைப்பழம், நல்லா பெரிய சைஸாக இருக்கட்டும், நல்லா பழமாக இருக்கணும். இது 2 எலுமிச்சைப்பழம் அறுத்து அந்த சாறை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எலுமிச்சைப்பழம் சாறை எடுத்தாச்சு. இப்போ இந்த தோலெல்லாம் இப்படி வச்சுக்கணும், இது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து நான் 2 செயின் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு அளவுக்கு பாலிஷ் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இது ஒரு பாலிஷு இந்த அளவுக்கு இருக்குது. நான் சோப் வச்சு தண்ணியில் கழுவி பார்த்தேன் போல், சரி இந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணேன். இப்போ இது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்க கலரு. இப்போ இது 2 இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய மூட்டா செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2-4 எலுமிச்சைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி முழு அளவுக்கு மாதிரி ஃபுல்லாக எலுமிச்சைப்பழம் சாறு, அதனால தான் நான் 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா மோட்டார் செயின் இருந்தாக்கா ஒரு 3-4 கூட எடுத்துக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதில் நம்ம இப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கிற பாருங்கள், அந்த எண்ணெய் ஃபுல்லு நம்ம தலையிலேருந்து நம்ம அழுக்கு இதெல்லாம் இந்த கழுத்தில் நம்ம வெளியே போயிட்டு வந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த வேர்வு தண்ணி இதெல்லாம் சேர்ந்து இதில் செயினில் வந்துட்டு இருக்கும், ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கும் அழுக்கெல்லாம். இப்போ இது எவ்வளோ கிளியர் ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு சிட்டுக்கு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கின்னு இது விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்புறமா உங்களுக்கு காட்டுற எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா இப்போ சூடாகட்டும் பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச செயினும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இல்லைங்களா, இது எலுமிச்சைப்பழம் 2 எலுமிச்சைப்பழம் சாரில் தான் நல்லா ஊறி இருக்குது. உங்களுக்கு இப்போ கலரே தெரியும் இந்த அளவுக்கு வேறு ஊறி இருந்துக்கு எப்படி இருக்குது கலர் வித்தியாசம்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்குது. இப்போ இந்த செயினை எடுத்து அப்படியே நம்ம வச்சுருக்கிற தண்ணியில் போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம். அடுத்து இன்னொரு செயின் பாருங்கள், இதுவும் இப்போ கொஞ்சம் நல்லா ஷைனிங் கொடுக்குது, நல்லா அழுக்கு இருக்கும். இதுவும் இந்த தண்ணியில் இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த எலுமிச்சைப்பழத்து தோல் எடுத்து வச்சுக்கணும். அந்த தோலை இதில் போட்டுக்கணும், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ இதில் பாருங்கள் மஞ்சள், அடுத்து இதில் அழுக்கு இருக்கும் பாருங்கள், கலரு ஒரு மாதிரி கருப்பாக. இது ஒரு வேறு பாத்திரத்தில் காட்டுற கீழே இந்த அளவுக்கு பாருங்கள் மஞ்சளும் பாருங்கள் இந்த அழுக்கெல்லாம் எப்படி இருக்குது. இதில் பாருங்கள் மஞ்சளும் அந்த எலுமிச்சைப்பழம் சாறில் எப்படி இருக்குது கலர்னு சொல்லிட்டு இதுவும் இதில் ஊற்றிடு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சு எலுமிச்சைப்பழம் சாறை ஊற்றி வச்சு இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுன்னா அப்புறமா அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இதில் நம்ம சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக உங்கள் கம்பல் வளையல் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீணாக பணம் செலவு பண்ணுறது இது ஒரு 10 ரூபாய் 2 எலுமிச்சைப்பழம் இருந்தாலே போதும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக பாலிஷ் போடலாம். இது நல்லா கொதிச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறணும் அது. இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது லாஸ்ட்டு ஃபினிஷிங் கொடுக்குறது மஞ்சள், அடுத்து பேஸ்ட்டு, கோல்கேட்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ப்ரெஷ்ஷு, இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம பல்லு வெளுக்கிறது அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி செப்பரேட்டாக இது மாதிரி கழுவுறதுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கோல்டு தான் கழுவிக்கலாம்,
கவரிங் கழிக்கலாம், வெள்ளி கொலுசு கூட கழிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெள்ளி கொலுசு எப்படி கழுத்து இல்லை புதுசாக பாலிஷ் புதுசாக வாங்கின மாதிரி தெரியணும் எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது தாங்க கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட்டு, 2 எலுமிச்சை சாறு, கொஞ்சம் மஞ்சள் இருந்தாலே போதும். எதுவுமே தேவை. பாருங்கள் நல்லா கொச்சி இருக்குது. இந்த தோல் இதில் போட்டோம்னா இதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும் இந்த மாதிரி. இதனால நீங்கள் இன்னும் கொதிக்க வச்சதுனால இந்த கோல்டெல்லாம் இதாகிடுமா அப்படின்னு கோல்டு இந்த மாதிரி பண்ணாக்கா இப்போ கவரிங்கிறது கோல்டு இன்கம் மெல்ட் ஆகிடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு. செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கவரிங் செயினில் பாருங்கள், ஒன்று வந்துட்டு செம்பு கலரில் இருக்குது. இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். அதே செம்பு கலர் அப்படியே தெரியுது, கோல்டு கலரும் தெரியுது மிக்சிங். இது பாருங்கள், இது வேறு கோல்டன் கலரில் தான் தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு கிளியர் ஆகிப்போம். வேறு எலுமிச்சை சாறு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம்னா ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எலுமிச்சை சாறு மஞ்சள் மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்த பிறகு இது நமக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி தடவிக்கின்னு இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த ப்ரெஷ்ஷால் நல்லா மாதிரி ஒரு கல் மேலே வச்சு கூட இப்படி தேய்ச்சிக்கலாம். இதில் இன்னும் கலரு நல்லா கிளியராக ஆகிடும். நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற இன்னும் ஆட்கள்லாம் கிளியர் ஆகிடும். பாருங்க, இப்போ இது நம்ம இதை எடுத்து வச்சு இந்த பாத்திர தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்து செயினுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு, நல்லா ஒரு சூப்பரான பாலிஷ் நம்மளுக்கு ரெடி. நம்மளே வீட்டில் தயார் பண்ணலாங்க. 10 ரூபாய்க்கு வச்சுனா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு இது தேய்க்கும் போது அதில் இருக்கிற இந்த கலர்லாம் இன்னும் எவ்வளோ கிளியரன்ஸ் அது பாருங்கள். பேஸ்ட்டில் இதில் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. பாருங்கள் இப்போ இதுவும் இந்த தண்ணியில் போட்டுடலாம். நம்ம பேஸ்ட்டு போடும்போது எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ இந்த பேஸ்ட் இது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இருக்கிற அழுக்கு இன்னும் கிளியராக ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2 கிண்ணத்தில் நல்லா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும். இது நல்லா இந்த மாதிரி இது பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். எவ்வளோ கழுவும் போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா ஷைனிங் கொடுக்குதுன்னு. இப்போ அடுத்து வேறு தண்ணியில் இது போட்டு கழுவிக்கணும். பாருங்கள் இப்படி நம்ம வீட்டிலே ஒரு பொருள் எது கவரிங் இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுவும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவுன்னு எடுத்து லாஸ்ட்டு நம்ம டச்சப்பு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது இந்த மாதிரி துணியில் போட்டு சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், ரொம்ப வேண்டாம். அடுத்த மஞ்சளில் இந்த செயினும் இந்த மாதிரி தான் ஒரு காட்டன் துணியில் போட்டோ இல்லை டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். ரொம்ப சிம்பிளாக செயினே ரெடி. ஏன்னா நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் அப்படியே அட்டாட்டியாக உட்காந்துக்கும்.
நம்ம சாதாரண மஞ்சள் கையில் எடுத்தாலும் நம்ம கையில் கொஞ்சம் போட்டுல எப்படி ஒட்டிக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஃபினிஷிங்காக இந்த மாதிரி லாஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் மஞ்சள்லேருந்து எடுத்து கழுவிட்டு கூட பவுடர் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த செயின் வச்சாச்சு. இந்த செயினுக்கு லைட்டாக கொஞ்சம் ஏன்னா தண்ணி ஜாஸ்தி இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அவ்வளோ தாங்க. இப்போ இது அதே நம்ம காட்டன் துணியில் தொச்சு எடுத்துக்கிங்களா, அதில் இப்படி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பரான செயின் ரெடி. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய் இந்த போது வீட்டில் இருக்கிற மஞ்சள் வச்சு இந்த மாதிரி நம்ம பாலிஷ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு நான் வேறு டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.